நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, மே மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் நிறைய திட்டமிடுதல், இதை எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது, ஒரு ரொட்டேஷனில் போடுறது, வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறது, வருமானத்தை டெவலப் பண்ணுறது, ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. சின்ன சின்ன குடும்பங்கள் கூட ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாவில் எளிமையாக குடும்பம் பண்ணக்கூடியவங்க, ஒரு டிரைவர் வேலை பார்க்குறவங்க, அல்லது ஏதேனும் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருக்கலாம், ஒரு சின்ன கடைகள் வச்சுருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் காய்கறி கடை வச்சுருக்கக்கூடியவங்க, மளிகை கடை வச்சுருக்கக்கூடியவங்க, இப்போ நிறைய ஃபோன் கடைகளாக இருக்கலாம், அல்லது ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கலாம், இல்லை அது சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க, 2 வீலர் 4 வீலர் ஷோரூம் வச்சுருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க. மெயினாக மார்க்கெட்டிங், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. மெயினாக மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க,
ஏன்னா கன்னி ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல உட்காரக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. கன்னி ராசியுடைய சிறப்பு என்ன? மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். ஒரே நபர் 2-3 தொழில் செய்வாங்க, வருமானம் பத்தாது. இவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னா 2-3 தொழில் செய்யணும், வருமானம் பத்தாது. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, வருமானத்திற்காக, முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடிய, அதிகம் முயற்சி எடுக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, கண்டக சனி நடக்குது தான் சார், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சனியும் கேதுவும் தான் சார் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரிதான், மிடில் ஏஜாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். சனியும் கேதுவும் தான் உங்க பிரச்சனைக்கு காரணம், தடைகளுக்கு காரணம். எல்லாம் ஜெயிச்சு வர மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் எதிரிக்கு தட்டி போயிடும். அப்போ 90% நடந்து அல்லது 99% நடந்து 1% கோட்டை விடக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, ஏன் இந்த கஷ்டம்? சனிக்கேது தொடர்பு நிறைய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. வெளியில வர முடியாத ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இதேனும் ஒரு சிக்கல். நான் எப்படிதான் உள்ள போனேனே தெரியல சாமி, நான் எப்படிதான் உள்ள போனேனே எனக்கு தெரியல, ஏதோ ஒரு சட்ட சிக்கல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, தெரியாம நல்லதுன்னு நினைச்சிட்டு உள்ள போவீங்க, அங்க போய் பார்த்தா வேற மாதிரியா இருக்கும். வேற மாதிரியானா நீங்க நினைச்சதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், வெளியில வர முடியாது, பெரிய போராட்டம், பஞ்சாயத்து, இது எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வாங்க, வாராகி தாயே நீங்க தான் காப்பாற்றணும். அப்ப இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாது. குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், இல்லை வெளியில சொசைட்டியாக இருக்கலாம், ஒரு பேர் புகழ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மெயினா தொழில் அமைப்புகள்ல பணங்காசு ரொட்டேஷன்ல, பணங்காசு சம்பந்தப்பட்ட இடத்துல. அப்போ தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி, எனக்கு எதுவுமே மூவ் ஆகவே மாட்டேங்குது, எல்லாமே கஷ்டமா இருக்கு. அப்ப எல்லாமே திரும்ப 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 செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. மெயினா கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு 2 விஷயம்தான், மனக்குழப்பம், மெயினா டிப்ரெஷன், மனக்குழப்பம். நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, மனக்குழப்பங்கள், மனசுல இருக்கக்கூடிய பயம். அப்ப மனக்குழப்பம் இருந்தாலும், மனசுல பயம் இருந்தாலும் அவை விலகும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல பணம் காசு பற்றாக்குறை, ஃபண்டு டிமாண்ட், அதில் போய் மாட்டிக்கிறது, சிக்கல்ல மாட்டிக்கிறது. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கன்னி ராசி என்பர்களே, இந்த மே மாதம் ஒரு நல்லது நடக்க போது, பணங்காசுகள் வந்து சேரும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.